வணக்கம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு கிரகணமானது வரப்போகுது. இந்த கிரகணம் சாதாரண கிரகணம் கிடையாது. கிரகணத்தினால பாதிப்பு ஏற்படும். ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக 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 எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ ஆகஸ்ட் மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு முக்கியமான மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் 71 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நடக்க இருப்பதாக தாள்கள் இப்போ கசிந்திருக்கு. ஆக்சுவலி அப்படி என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த அதிசயம் வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ஆண்டுடைய மிக முக்கியமான கடைசி சூரிய கிரகணமானது இந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற இருக்குது. பொதுவாக இந்த கிரகணம் நடைபெறுவது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. இது ஒரு அசுப நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த அசுப நிகழ்வு நடைபெறக்கூடிய காரணத்தினால எல்லா ராசிக்காரங்களுக்குமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதன்படி பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கோ, என்ன மாதிரி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற முக்கிய தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடைபெறக்கூடிய இந்த கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும், அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப கவனமாக இருந்து பயன் பெறுங்க. சரி, எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல கிரகணம் என்னைக்கு நடைபெறுது அப்படிங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரகணம் நடைபெறக்கூடிய விவரங்களை இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்றதை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆகஸ்ட்டில் 12ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த சூரிய கிரகணம் நிகழ இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் வானியல் ரீதியாக ஜோதிட ரீதியாக அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த சூரிய கிரகணத்தின் போது கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை எல்லா ராசிக்காரங்களுக்குமே உருவாயிருக்கு. அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு உருவாயிருக்கு அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த 2026 ஆண்டுடைய கடைசி இந்த சூரிய கிரகணம் மிக நீண்ட சூரிய கிரகணமாக பதிவாக இருக்குது. இது இந்தியாவில் தெரிய வாய்ப்பு குறைவு தான். ஆனால் சூத காலம் இந்தியாவில் இருக்குது. ஏன்னா ஜோதிட ரீதியாக இந்த கிரகணம் நடைபெறும் போது சூரியன், சந்திரன், பூமி நேர்கோட்டில் இருப்பாங்க. அப்போ இந்த கிரகணத்துடைய தாக்கம் 12 ராசிகளில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். சில நேரம் இந்த கிரகணத்தின் போது சில ராசிக்கு சவாலான நேரமாகவும் இருக்கும். அதே வேளையில் கூட சில நேரம் முயற்சி தேவைப்படும் போது அதை செய்தாலும் பலன் இல்லாமல் போகும். திட்டங்களில் தடை வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணத்தினால ஆபத்து வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கிரகணம் நடைபெறுவது தீராத கஷ்டங்களை அனுபவிப்போம் அப்படின்னு சொன்னால் கூட மிகையாகாத உண்மை. நிறைய பேர் இந்த கிரகணத்தை சாதாரண ஒரு அரிய வானிய நிகழ்வுன்னு சொல்லி கிடக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே அப்படி கிடையாது. இந்த கிரகணம் முக்கியமான வானிய நிகழ்வாகவும் ஜோதிட ரீதியாக இது ஒரு அதிசய நிகழ்வாகவும் சொல்லப்படுது. இந்த நிகழ்வு பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதன் அடிப்படையில் தான் தாக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படுவது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த டைம் கிரகணம் நடைபெறக்கூடிய அன்னைக்கு கரெக்டாக ஆடியுடைய அமாவாசை, நிறைஞ்ச ஆடி அமாவாசையில் கிரகணமானது மதிய வேளையில் ஸ்டார்ட் ஆகி இரவில் தான் முடிவடைகிறது. கிட்டத்தட்ட இந்த கிரகணம் நீண்ட நேரம் நடைபெறதுனால இதனுடைய சூத காலம் நிறையவே இருக்குது. அப்போ இந்த சூத காலத்தில் சூரிய கிரகணத்திலிருந்து தோஷங்கள் வர வாய்ப்பு இருக்குது. பெரிய பெரிய கிரகண தோஷம் ஏற்படும் போது அதிலிருந்து தப்பிப்பதற்கு குறிப்பிட்ட சில சிம்பிளான பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அதை நாம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகணத்துடைய தோஷமானது குறையும். அதன்படி சூரிய கிரகணத்துடைய தோஷம் குறைய என்ன பரிகாரம் உங்கள் ராசிக்கு செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதையும் மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் பண்ணுங்கள்.
நிச்சயம் சூரிய கிரகணத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். சரி, அந்த கிரகண தோஷத்துலேருந்து தப்பிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இப்போ கிரகணத்தினால கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனுடைய தாக்கம் உங்கள் ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல மிதுன ராசிக்காரங்க அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்றதை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிட 3-4 பாதம், திருவாதுரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கிரகநிலை பார்த்திங்கன்னா ராசியில் புதன், குரு, சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சனி வகரத்தோடு கூட ராகு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு கிரகணத்தின் போது அமைகிறது. இப்படி அமையக்கூடிய அமைப்பு வைத்து தான் உங்களுக்கு கிரகண பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. சரி, இப்போ என்னென்ன பாதிப்புகள் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம். இந்த மாதம் இப்போ கிரகணம் நடைபெறக்கூடிய அடிப்படையில் பார்க்கும்போது கிரகங்கள் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ராசிக்கு. அப்போ சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதே சமயம் மன திருப்தியோடு செயலாற்றினீங்கன்னா எல்லா செயல்கள்லையுமே வெற்றி அடைய முடியும். புத்தி சாதுரியம் இருக்கிறதின் மூலிமா காரிய வெற்றி கிடைக்கும். அதோடு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களுடைய மதிப்பு கூடும். அதனால் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் நிறைய கவனம் செலுத்துங்க. அதனால் பாராட்டும் கிடைக்கும். உடல் சோர்வும் உங்களுக்கு உண்டாகும். அதுவும் நீங்கள் உடல் சோர்வு உண்டாகாமல் இருக்க எக்ஸசைஸ் போன்ற விஷயத்தை இந்த கிரகணத்தின் போது செய்ய பாருங்கள். தொழில் வியாபாரத்தில் கூட முன்னேற்றம் காண புதிய திட்டங்கள் தீட்டுங்க. நீங்கள் பிளான் பண்ணாமல் எதையுமே ஜெயிக்க முடியாது. எதுக்காக இருந்தாலும் பிளான் ஒரு பக்கம் பண்ணணும், அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க உற்சாகமாக செயல்பட்டிங்கன்னா வேலைகளை உடனுக்குடனே செய்து முடிக்க முடியும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான். புதுசாக பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கணும்னா உற்சாகமாக செயல்படுங்க. எந்த அளவுக்கு பிரிஸ்காக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இடையே நெருக்கமானது அதிகரிக்கும். குழந்தைகள் வகையில் உற்சாகமாக காணப்படுவீங்க. குறிப்பாக பெண்களுக்கு மன திருப்தியோடு காரியங்கள் செய்திங்கன்னா பலன்கள் பெறுவது ஈஸியாக இருக்கும். அதனால் மன திருப்தியோடு இந்த கிரகணத்தின் போது எதையாக இருந்தாலும் செய்யுங்க. அரசியல்வாதிகள் கூட கட்சி தலைமையினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு அதிக முயற்சி போடணும். அதோடு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக கூடுதல் கவனத்தோடு படித்திங்கன்னா மதிப்பெண் பெற முடியும். பொறுப்புகள் அதிகரிக்கணும், கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். முழுமையாக சூரிய கிரகணத்துடைய பலன்கள்னு பார்த்திங்கன்னா கிரகங்கள் ரீதியாக இப்படி தான் இருக்கும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்னங்க, கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் தாக்கம் ஏற்படும், அதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை இப்போ உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். ஸோ உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ வீடியோவை லைக் பண்ணி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.